சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் சட்டத்தின் அடிப்படையில் நீதியை சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதி தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மத ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவேன், அதை மனதில் வைத்து தீர்ப்பு சொல்வேன் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சனாதன தர்மம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை யாராவது எவ்வளவு பெரிய சர்ச்சையாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு. இங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகள் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்க இருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியோ இல்ல பூரி சங்கராச்சாரியோ இல்ல அந்த வடபுலத்தில் இருக்கவர்களோ இல்ல மேற்கு பகுதியில் இருக்கவர்களோ எந்த சங்கராச்சாரியாரும் வந்து இதுதான் சனாதன தர்மம்னு ஒருத்தரும் விளக்கல, நீதிமன்றமும் கேட்டுக்கல. ஆனா பாஜகக்காரங்க, RSS காரங்க, இந்த சாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் சனாதன தர்மத்தை காப்போம், சனாதன தர்மம் என்ன சனாதன தர்மத்தை படி உங்களுடைய வாழ்க்கைனா என்ன அர்த்தம்ன்றது சொல்லுங்க. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தொடர்களே. ரோச செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நீதிபதி GR சுவாமிநாதன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையின் நீதிபதியாக செயல்பட்டு வருபவர். அவர் திருப்பரங்குன்றம் அந்த முருகனுடைய அந்த திருத்தலம் அமைந்திருக்கின்ற அந்த திருப்பரங்குன்றம் மலையின் மீது உள்ள ஒரு தூணில் தீபம் ஏற்றுவதற்கு இந்துக்களுக்கு அனுமதி அளிக்கிறேன், காவல்துறையினுடைய பாதுகாப்போடு அவர்கள் சென்று அங்கே தீபம் ஏற்றலாம் என்று சர்ச்சைக்குரிய ஒரு தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பு எந்த அடிப்படையிலானது என்கின்ற கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை. அது முதலில் தீபத்தூணா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கும் அவரிடம் பதில் இல்லை. ஆனால் அங்கே நான் போய் பார்த்தேன், அது அந்த கோயிலுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்குது, அதனால் அந்த இடத்துல தீபம் ஏற்றுறதுல தப்பு இல்லை, பொதுவாக அந்த மலையினுடைய உச்சியில் தான் ஏற்றுறாங்க தீபம், எனவே அந்த இடத்துல அந்த தீபம் அந்த தூண் மேலே ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் சொன்னோம், அந்த தீபத்தூண் கிடையாது, அது வந்துட்டு சர்வே ஆஃப் இந்தியா, இந்தியாவினுடைய நில அளவு துறையினுடைய அமைக்கப்பட்ட கல், அது மேலே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா தியோடலைட் என்கின்ற நில அளவை கருவியை பொருத்தி அங்கிருந்து தூரமான மற்றொரு இடத்தை இலக்காக வைத்து அந்த நில அளவை செய்தார்கள். அதற்கான ஆதாரம் அங்கேயே இருக்கிறது. அந்த ஆதாரத்தின்படி அந்த தூணில் வந்துட்டு அதற்கான குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வட்டம் போட்டு நடுவில் ஒரு புள்ளி அது செதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு பில்லர்லையும் அதே மாதிரி திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய ஒரு பில்லர்லையும் செதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி 1799 வெளியிடப்பட்ட சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய அந்த சர்வே புத்தகத்திலும் அந்த உண்மை வெளிப்பட்டிருக்கிறது என்கின்ற ஆதாரத்தை எடுத்து படிச்செல்லாம் காட்டியிருக்கிறோம். நீதிமன்றத்திலையும் அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் மாற்றிக்க தயாராக இல்லை. எந்த அடிப்படையில் அது தீபத்தோன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு கடைசி வரைக்கும் இல்லை. ஆனால் அவருடைய தீர்ப்பை விமர்சனம் பண்ணி வெளியில் பேசுனவங்க அதெல்லாம் வந்துட்டு தவறானது, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவே இல்லை தமிழக அரசு அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள், 2 நீதிபதிகள் அரவிந்தகுமார் மற்றும் பிரசன்னா பாலச்சந்திர வரலை ஆகியோர் கொண்ட அமர்வு இன்றைக்கு விசாரித்து நீதிபதி திரு சாமிநாதன் மீது அவதூறு பேசியவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கு இடையே ஒரு சில நாட்களுக்கு முன்னால் திரு சாமிநாதன் வந்துட்டு பேசியிருக்காரு. அதாவது ஒரு தாரா அறக்கட்டளை சென்னையில் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் என்ன சொல்றாருன்னு படிக்கிறேன், நீங்க கேளுங்க. தனது எஞ்சிய பணிக்காலம் குறித்து ஆழமாக சிந்தித்ததாகவும் தனிப்பட்ட விழுமியங்களை அடிப்படையாக கொண்டே
சிறந்த சேவையை தொடர்ந்து வழங்க வேண்டிய கடமையை இந்நிகழ்வு தனக்கு மீண்டும் அழுத்தமாக உணர்த்தியுள்ளதாகவும் கூறினார். பொது கடமைகளை செய்யும் போது சனாதன தர்மத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொது வாழ்வில் ஒருவரது பங்கையோ குணத்தையோ வெறும் தொழில் ரீதியான அறிவு மட்டும் வரையறுக்காது என்று தெரிவித்தார். தொடர்ந்து தனக்கு இன்னும் 4.5 ஆண்டுகள் பணிக்காலம் இருக்கும் நிலையில் முழுமையாக பணியாற்றுவேன் என்று நம்புவதாகவும் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து சிறப்பாக பணியாற்றுவேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். சனாதன தர்மத்தை, அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஒரு தொழில் ரீதியான அறிவு மட்டுமே போறாது. இப்போ இவர் சட்டம் படிச்சுட்டு மேலே வந்திருக்கிறாரு, சட்ட அறிவு மட்டுமே பத்தாது, கூட இதுவும் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பொது வாழ்வில் ஒருவரது பங்கையோ குணத்தையோ வெறும் தொழில் ரீதியான அறிவு மட்டும் வரையறுக்காது என்று சொல்லக்கூடிய அவர், நான் மறுபடியும் சனாதன தர்மத்தை மனதில் வைத்து சிறப்பாக பணியாற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. சனாதன தர்மம்னா என்னது? நம்ம அப்பத்திலிருந்தே கேட்டுட்டு இருக்கிறோம். சனாதன தர்மத்தின் அடிப்படையில் தான் நான் வந்துட்டு நீதி பரிபாலனம் செய்வேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்தாரா? சனாதன தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மம் அல்லது மனுஸ்மிருதி இதன் அடிப்படையில் தான் இவங்களாம் விசாரித்து தீர்ப்பை சொல்லுவாங்களா? சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கில் சட்டத்தின் அடிப்படையில் நீதியை சொல்ல வேண்டிய ஒரு நீதிபதி தான் கடைபிடிக்கக்கூடிய ஒரு மத ஒழுக்கத்தினுடைய அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுவேன், அதை மனதில் வைத்து தீர்ப்பு சொல்வேன் என்று சொன்னால் அந்த தீர்ப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்ம சொல்றோம் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம். எப்பொழுதுமே இந்தியாவில் சனாதனத்தின் ஆட்சி இங்கே நிலவுகிறது அப்படின்னு சொல்லல. சனாதன தர்மம் தான் இந்து தர்மம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் யாரும் சனாதன தர்மம் இதுதான் அப்படின்றத விளக்கவே இல்லை. நான் இதை ரொம்ப நாளாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசிய போது சனாதன தர்மத்தை அழித்தொழிக்க வேண்டும், ஒழித்து விட வேண்டும் என்று சொன்ன ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு நீதிபதி ஸ்ரீமதி கூட பேசினார். இது வந்துட்டு இனப்படுகொலை செய்வது என்ற அர்த்தம் அப்படின்ட்டு. நான் கூட கேட்டேன், அப்படின்னா வறுமையை ஒழித்தல் அப்படின்னு சொன்னால் வறுமையில் இருக்கிறவங்க எல்லாரையும் ஒழிச்சு விடுறது அப்படின்னு அர்த்தமா? காலரா ஒழிப்புன்னா காலரா வந்தவங்களெல்லாம் அப்படியே ஒழிச்சுறதுன்னு அர்த்தமா? எராடிகேஷன் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைக்கினுடைய அர்த்தமே அந்த சம்மந்தப்பட்ட அந்த மக்களையே அழிச்சுடணும்னு அர்த்தமா? அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். அவங்க அவங்களுடைய இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க. என்னது? சனாதன தர்மம். திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இந்த சனாதன தர்மம் அப்படின்றதுக்கான விளக்கத்தை யாராவது எவ்வளோ பெரிய சர்ச்சையாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழக்கு போயிருக்கு. இங்கே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சங்கராச்சாரிகள் யாராவது சொல்லியிருக்காங்களா? இங்கே இருக்கிற காஞ்சி சங்கராச்சாரியோ இல்லை பூரி சங்கராச்சாரியோ இல்லை அந்த வடபுலத்தில் இருக்கவர்களோ இல்லை மேற்கு பகுதியில் இருக்கவர்களோ எந்த சங்கராச்சாரியாரும் வந்து இதுதான் சனாதன தர்மம்னு ஒருத்தரும் விளக்கலை, நீதிமன்றமும் கேட்டுக்கல. ஆனால் பாஜகக்காரங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க, இந்த சாமிநாதன் போன்றவர்கள் எல்லாம் சனாதன தர்மத்தை காப்போம், சனாதன தர்மம். என்ன சனாதன தர்மத்தை படி உங்களுடைய வாழ்க்கைனா என்ன அர்த்தம்ன்றது சொல்லுங்க. நெத்தியில் நிறைய திருநூறை பூசிக்கொண்டு நீங்கள் அப்படியே ஒரு நாள் முழுவதும் இருப்பது, அப்படியெல்லாம் வந்துட்டு வாழறது, அதுக்கு பேர் சனாதன வாழ்க்கையா? அது அப்படி ஒன்று சொல்லுங்க. அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி வாழறீங்க அது சொல்லுங்க. மற்றவங்க வாழ்க்கையை விட அது எப்படி வேறுபட்டதுன்னு சொல்லுங்க. எந்த விதமான விளக்கமும் அளிக்கல. ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, சனாதனத்தை மனதிற்கொண்டே நான் செயல்படுவேன். இதுதான் இங்க பிரச்சனையே. சனாதன தர்மம் தான் இந்து மதம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதனால இந்து மத சார்போடு தான் எண்ணத்தோடு தான் நான் தீர்ப்பளிப்பேன்னு சொன்னாங்க. சரியா இருக்குமா? அப்போ அரசமைப்பின்படி இவர் எடுத்த உறுதிமொழி இதுக்கு முரண்பட்டதாக இருக்கிறது. இந்தியா சவரின், சோசலிஸ்டிக், அப்புறம் வந்துட்டு மதச்சார்பற்ற என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. என்னது அது? செக்குலர். இந்தியா சவரின், செக்குலர், சோசலிஸ்டிக், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். இந்த 5 வார்த்தைகள் கொண்டது தான் இப்படிதான். இதுதான் இந்தியாவுடைய அரசமைப்பு. இதுதான் அடிப்படை. இது அடிப்படையில் தான் இந்த நாட்டை இயங்குறதா நாம உறுதி பூண்டு 1951 குடியரசு தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆனா இதுல செக்குலர் அப்படின்ற ஒரு வார்த்தையை எதிர்க்கக்கூடிய ஒரு தத்துவத்தை கொண்ட ஒரு அமைப்பில் நான் இருக்கிறேன், நான் ஒரு காரியகர்த்தா ஏதோ ஒன்று சொல்றாரு அவரு, நான் அதுல இருக்கிறேன், நான் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்றது ஓப்பனா இதுக்கு முன்னாடி அவர் சொல்றாரு. ஆனா நீதிமன்றம் அது கூட கருத்துல எடுத்துக்கிறல. இப்போ சொல்றாரு தாரா அறக்கட்டளையினுடைய சொற்பொழிவுல, நான் சனாதன தர்மத்தை மனசுல வைத்துக்கொண்டு தான் செயல்படுவேன் அப்படின்ட்டு. அப்ப இவர் யாருக்காக செயல்படுவாரு? அது அப்பட்டமான ஒரு மதவாத பேச்சு அல்லவா? சனாதன தர்மம் அப்படின்றது, நான் இது சனாதன தர்மம் என்ன அப்படின்றது தொடர்பா நான் என்ன பண்ணேன் அப்படின்னோம்னா, அப்போத்துல இருந்தே இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா, சனாதன தர்மா அண்ட் எலிமெண்ட்ரி டெக்ஸ்ட் புக்
of Hindu Religion and Ethics, published by the Board of Trustees, Central Hindu College, Banaras, 1916. இன்றிலிருந்து 130 ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியிடப்பட்ட அந்த புத்தகத்தை, அதனுடைய புத்தகம் தான் என் கையில் இருக்குது. நான் படித்தேன். மனுஸ்மிருதியை சொல்கிறாங்க, வர்ணாசிரம சொல்கிறாங்க, என்னென்னோ சொல்லிட்டு கடைசியில் அதனுடைய 275 பக்கத்தில் இப்படி எடுத்தாந்து முடிக்கிறாங்க. அதையே ஒரு அடிப்படையாக வச்சுக்கிறோம். மே ஆல் கிராஸ் பியாண்ட் த பிளேசஸ் ஹார்டு டு கிராஸ், கடக்க முடியாத இடங்களை எல்லாம் கடந்தவர்கள். மே ஆல் பிஹோல்ட் குட் திங்ஸ், மனதில் நல்லவற்றையே ஏந்தி இருப்பவர்கள், தாங்கி இருப்பவர்கள். மே ஆல் அட்டைன் டு ஹாப்பினஸ், எல்லோரும் மகிழ்ச்சியான ஒரு நிலையை எட்ட வேண்டும். மே ஆல் ரிஜாய்ஸ் எவ்ரிவேர், அந்த மகிழ்ச்சி எங்கே நிலவ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கடைசியாக அவங்க சொல்கிறேன், ஆவும், அதான் ஓம்ன்றது வந்து ஆவும், டெல் த ட்ரூத், ஆக்ட் த ரைட், ட்ரூத் அலோன் ப்ரிவேலைத், நாட் அன்ட்ரூத் ஆவும் அப்படின்னு முடிக்கிறாங்க. அதாவது உண்மையை பேசு, நேர்மையாக நட, உண்மை மட்டும்தான் வெல்லும், வாய்மையே வெல்லும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி சொல்லி இவங்க முடிக்கிறாங்க. இப்போ இதே இவர் சொல்கிறாரு அப்படின்னம்னா இது ட்ரூத், அதனுடைய அடிப்படையில் தான், அதுதான் சனாதன தர்மம் அப்படின்றது இவர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை முறை அதுபடி தான் நினைக்கிறேன்னு. அப்போது திருப்பரங்குன்றத்திலிருந்து அந்த தூண் உண்மையில் என்னது அப்படின்ற இடத்துக்கு வரணுமா? இதை நம்ம செஞ்சோம். நம்ம சனாதன தர்மம்லாம் சொல்லிட்டுல நம்ம செஞ்சோம். அது என்ன தூண், அது எப்போ வைக்கப்பட்டது, என்ன நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற விடயத்தெல்லாம் நம்ம சொன்னோம். அது தொடர்பான உண்மைகள் எல்லாம் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால வெளியிடப்பட்ட புத்தகத்திலிருந்து அப்படியே அதை எடுத்து சொன்னோம். நம்ம மட்டும் இல்லை, பலரும். நமக்கே இதை வந்துட்டு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் போட்ட ஒருத்தர்கிட்ட தான் அந்த டீட்டெயில் நம்ம எடுத்து நம்ம சொன்னோம். அப்போ உண்மையை நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அது ஏன் வந்துட்டு திரு ஜி.ஆர். சாமிநாதனுக்கு தெரியல? ஏன் அவர் எடுத்துக்க மறுக்கிறாரு? அப்படின்னா அவர் வந்துட்டு சனாதனம் அப்படின்ற இந்த இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கக்கூடிய இல்லையா, ஆக்ட் ட்ரூத், ஆக்ட் ரைட் வே அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு இல்லையா, இதன்படி அவர் நடத்தாரா? நடக்கலையே. அப்போ எது உண்மை? அப்போ என்ன உண்மை இதுல இருந்து புரிய வருது அப்படின்னோம்னா, தான் சார்ந்த மதத்தை தான் அவர் வந்துட்டு சனாதனம்னு சொல்றாரு. அந்த மதத்தினுடைய அடிப்படை என்னது? வர்ணாசிரம தர்மத்தை அவர் மறுப்பாரா? பிறப்பு ரீதியா மனுஷ ஏற்றத்தாழ்வுகளை சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை, மனுஸ்மிருதி சொல்லக்கூடிய அந்த விடயங்களை மறுப்பார் அவரு? மறுக்கலை. அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் செயல்படுறவர். அவர் பெருமையாக பேசி தெரிஞ்சாரு, இன்னும் 4.5 வருஷம் நான் அந்த தொழிலில் இருப்பேன், அந்த பணியில் இருப்பேன், அப்பவும் நான் இப்படி தான் செயல்படுவேன்னு சொல்கிறாரு. நாம் உச்சநீதிமன்றத்திற்கு தமிழக அரசு இதை கொண்டு சென்று சேர்க்க வேணும். சனாதன தர்மம் என்றால் என்ன? இதைத்தான் மனதில் தாங்கி நான் செயல்படுவேன்னு சொல்லக்கூடிய இவர்கிட்ட இருந்துட்டு, இந்திய அரசமைப்பின்படி, மதச்சார்பற்ற இந்தியாவுடைய அரசமைப்பின்படி இவர் நியாயமா தீர்ப்பை வழங்குவார் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏன்னா இவருக்கு எதிரான விமர்சனங்கள் இவருடைய தீர்ப்பில் தான் வருது ஒழிய இவர் வாடுற வாழ்க்கையை யாருக்கும் வந்துட்டு எதுவும் கண்டுக்கல. இவர் பட்டையடிச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு எதிராக வந்துட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன், பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. எதுக்காக? அவர் ஒரு செக்டேரியன், ஒரு தனிப்பட்ட ஒரு சமூக பார்வையோட தான் அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. செக்டேரியன் அவுட்லுக். பிராமணர்கள் வந்துட்டு அந்த வழக்கறிஞர்கள் வந்து அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தீர்ப்பு சொல்றாரு, அவங்களுக்கு சாதகமான தீர்ப்பையும் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் சொல்லியிருக்காங்க. சும்மா ஒன்றும் 162, 150, 200க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு இதை சொல்லிடலை, சும்மா அப்படி சொல்லலை. எல்லாம் ஆழ்ந்த பரிசீலனைக்கு பிறகுதான் அது சொல்றாங்க. அப்ப இங்க மட்டும் நோட்டீஸ் அடிச்சிருக்க கூடாது உச்சநீதிமன்றம். இப்படி இவருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் கொண்டாந்தாங்களே, அந்த எதிர்கட்சிகளினுடைய ஒரு கூட்டமைப்பு, அது இந்தியா கூட்டணின்னு இருக்குது, அவங்க கிட்டையும் அந்த நோட்டீஸை கொடுத்து நீங்க விளக்குங்க, ஏன் இவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டாடுறீங்க அப்படின்ட்டு விளக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு தானே இருக்கு. அப்போ எல்லா உண்மையும் வெளியில வரும் இல்லையா? எப்படி இவர் பார்க்குறாரு கேஸை, எப்படி தீர்ப்பளிக்கிறார் அப்படின்னு. ஒருத்தர் தான் பிராமணனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன், பிராமண ஜாதியை சேர்ந்தவனுக்கு தானே அவனுக்கு முதல்ல அதை கேஸ் எடுத்து விசாரிப்பேன், வேகமாக கேஸை டிஸ்போஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு செக்குலர் ஐடியலுக்கு எதிரானது இல்லையா? மதச்சார்பற்ற தன்மைக்கு எதிரானது இல்லையா? சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? நீதிக்கே பொதுவாக எதிரானது இல்லையா? அப்ப அவரை விமர்சிக்கிறதுல என்ன தப்பு?
இதைத்தான் தமிழக அரசு தனது பதிலில் கேள்வியாக உச்சநீதிமன்றத்தில் எழுப்ப வேணும். ஒருத்தர் நீதிபதியா உட்காந்துட்டாரு, அவர் எது வேணாலும் கொடுக்கலாம், எதை வேணாலும் சொல்லலாம், அதான் நீதி அப்படின்னம்னா அப்போ அப்பீல் கோர்ட் எதுக்கு? ஹையஸ்ட் அப்பீல் கோர்ட் தான் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அப்போ அப்பீல் கோர்ட் எது? அப்போ கீழ் நீதிபதி சொல்றதுலேயே வந்துட்டு நீதி தொடர்பான அந்த பார்வை சரியானதாக இருக்காது, தவறாக கூட இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தானே நீங்கள் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க ஃபர்தர் அப்பீல. அப்போ அதை பற்றி மக்கள் பற்றி விமர்சிக்கும் போது மட்டும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன அர்த்தம் இருக்குது? என்ன அடிப்படை இருக்குது அதில்? சொல்லுங்க. எப்படி இந்த சாமிநாதன் அவர்கள் நீதிபதியாக செயல்பட்டாருன்றதுக்கு எந்த இடத்துல அத்தாட்சி இருக்குது சொல்லுங்க. அவர் பார்ப்பான செயல்பட்டிருக்காரு, மதவாதியாக செயல்பட்டிருக்காரு, ஒரு மதவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ்ல நான் ஒரு அங்கம்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அங்கத்தினர் அப்படின்றதே அவர் சொல்றாரு. அவரு நான் தியரிட்டிஷியனா இல்லை பிராக்டிஷியனா அப்படின்றதே அவர் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடியவர் நீதிபதியாக இருக்க தகுதி பெற்றவர் தானா? நீதி பரிபாலனம் செய்யலாமா அப்படின்ற கேள்வியை தமிழக அரசு இந்திய உச்சநீதிமன்றத்தில் இந்த 2 நீதிபதிகளுக்கு கேள்வியை கேட்டு தனது மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். ஏன்னா இங்கே சட்டத்தின் ஆட்சி தான் முக்கியம், சனாதனத்தின் ஆட்சி கிடையாது. அதனால தான் அப்படி தலைப்பு கொடுத்தேன். சட்டத்தின் ஆட்சியா சனாதனத்தின் ஆட்சியா, எது சரி அப்படின்றத இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கணும். சும்மா ஆளால அவங்களுக்கு இஷ்டத்துக்கு இப்போ அந்த போயான் பேசுறதை நேற்று நான் போட்டிருந்தேன். என்ன சொல்றாரு போயன்? உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை சார்ந்து நீங்க அணுகக்கூடாது, எதையும் அணுகக்கூடாது, தீர்ப்பளிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா இல்லையா போயன்? அப்படி நீங்க செஞ்சீங்க அப்படின்னம்னா நீதிபதிகள் வந்துட்டு மக்களுடைய நம்பகத்தன்மை இழப்பார்கள். அப்புறம் நம்மளுடைய நீதித்துறையில ஆன்மாவும் இருக்காது, எதையும் இருக்காது, எல்லாம் ஆவியாகி போயிடும். சொன்னாரா இல்லையா? சொன்னேன் நான். அப்போ ஒரு பக்கம் அவர் வெளியில அதை பேசுவாரு, இன்னொரு பக்கம் அதற்கு எதிராக ஒரு நீதிபதி இங்கே பிராக்டிஸ் பண்ணுவார் அப்படின்னா எதை எடுத்துக்கொள்வது? கேலி கூத்தா இல்லது பார்க்கறதுக்கு, கேட்கறதுக்கு. எனவே இந்திய உச்சநீதிமன்றம் இதை தெளிவுபடுத்த வேண்டும். தெளிவுபடுத்த கோரி தமிழ்நாடு அரசு தனது மனுவில் குறிப்பிட்டு கேட்க வேண்டும், கோரிக்கை விடுக்க வேண்டும். என்ன நடக்கின்றது பார்ப்போம். தொடர்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.